श्रीमान वेंकटनाथार्य कवितार्के केसरी वेदांत आचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्सतितराणतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयेकसिन्धोः ராமானுஜஸ்ய சரணம் பிரபத்ய. சுவாமி தேசிகனுடைய யதிராஜ சப்ததி, அதில் இன்றைய தினம் 11வது ஸ்லோகம் அனுபவிக்க ஆச்சாரியன் அனுகிரகம். ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். சுவாமி தேசிகன் நம் கண் முன்னே யதிராஜருடைய திருவுருவத்தை கொண்டு வருகிறார். उपवीतिनम् ऊर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम् उपवीतिनम् ऊर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम. யஜ்ஞோபவீதம் அணிந்தவர். உபவீதினம் ஊர்த்வ புன்றவந்தம், நெற்றியிலும் மற்ற அங்கங்களிலும் 12 திருமண் காப்பு சாற்றிக் கொண்டிருப்பவர், தரிப்பவர், ஊர்த்வ புன்றத்தை தரிப்பவர். திரிஜகத் புண்ணியபலம், மூ உலகின் புண்ணியத்தின் பலனாய் அவதரித்தவர். திரிதண்டஹஸ்தம், அதுவும் திருதண்டத்தை கையில் கொண்டவராயிருப்பவர். சரணாகத சார்த்தவாகம், சரணாகத சார்த்தர், சரணமடைந்தவர்களின் கூட்டத்தை நடத்துபவர். சிகையா சேகரினம், குழல் கற்றையால் திருமுடி அழகு பெற்றவர். யதீனாம் பதி, சந்நியாசிகளுக்கு தலைவர். யதிராஜர் ஸ்ரீ பாஷ்யகாரர், அவரை ஈடே துதிக்கிறேன் என்கிறார் சுவாமி. பிற மதத்தினர் துறவரம் பூண்டால் யஜ்ஞோபவீதத்தையும் ஊர்துவ புன்றத்தையும் மத சின்னத்தையும் விட்டொழித்துவிட்டு ஒற்றை தண்டத்தை கையிலேந்தி தலையை முண்டனம் செய்து நித்திய கர்மங்களை விட்டு சந்தியாவந்தனத்தை விட்டு வாழ்க்கை நடத்துதல் அவர்களின் கொள்கை. நம் ஸ்ரீபாஷ்யகாரர் சாஸ்திர முறை நின்று சிறிதும் பிறழாமல் தர்மத்தை நிலைநாட்டுபவர். சந்நியாசம் பூண்ட பின்பும் யஜ்ஞோபவீதத்தை ஒரு க்ஷணமும் விடாது அணிந்து ஊர்த்வ புன்றங்களை பிரகாசமாய் அணிந்து திருதண்டம் எனும் முக்கோலை எப்பொழுதும் திருக்கையில் ஏந்தி முடிக்கு அழகு தரும் சிகையை வைத்து கொண்டு தம் ஆசிரமத்திற்கு ஏற்ற முறையில் நித்திய கர்மங்களை விடாமல் நடத்தி தம் உயரிய வாழ்க்கையை நடத்தி அருளினார். இங்கனம் சாஸ்திர முறையை சிறிதும் மீறாமல் தாம் நடந்து உலகுக்கும் நல்வழி காட்டி அருளிய ஸ்ரீ பாஷ்யகாரருடைய அவதாரம் மூ உலகும் செய்த பெரும் புண்ணியத்தின் பலன் என்று சான்றோர்கள் கண்டனர். தம்மை சரணமடைந்தவர்களுக்கு நல்வழி காட்டி நல்வாழ்வளிக்கும் ஸ்ரீ பாஷ்யகாரர் தம் திருமேனியின் தோற்றத்தாலும் கருணை மிக்க உள்ளத்தினாலும் அந்த உள்ளத்தின் பண்பாலும் சந்நியாசிகளுக்கு தலைவராய் விளங்கினார். அவரை தியானித்து துதிக்கிறேன் என்கிறார். இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீ ராமதேசிகாச்சார் சொல்கிறார், கரும்பு வாணிபம் செய்யும் ஒரு ஆஸ்திக வணிகன், அவனுடைய வரலாறு தொனிக்கும் என்பர் பெரியோர். நீதியாய் நடக்கும் வணிகன் பொதிகளை சுமப்பதற்கு யானை குதிரைகள் எல்லாம் வச்சிருப்பானாம். ஒரு வணிகன் இவன் முயற்சியால் கரும்புகள் செழிப்பாய் வளர்ந்திருக்கும். இவன் தவறி நடப்பவர்கள் விஷயத்தில் கொல்லுதல், பொருளை கவர்தல், துன்புறுத்தல் ஆகிய 3 தண்டனைகளை செய்பவன். தப்பு பண்ணான். செல்வப் பெருக்கினால் பெருமை மிக்க உடையவன். தூய நெறியில் செல்பவர்களை ஆதரித்து காப்பவன். தார்மிகன். இவனது இருப்பு உலகினரின் புண்ணியத்தின் விளைவு என்ற கருத்தும் தொனிக்கிற மாதிரி எழுதியிருக்கிறார் சுவாமி. வீதம் அப்படின்னா யானை குதிரைகள், உபவீதம். புன்றம் அப்படின்னா கரும்பு வகைகள். திருதண்டம்னா 3 தண்டனைகள் கொடுக்கறது. இப்படின்னு இன்னொரு அர்த்தத்தை ஸ்ரீராமதேசிகாச்சார் இங்கு ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். அதாவது
அஸ்மதாச்சாரியன் ஸ்ரீ கோபாலதேசிக மகாதேசிகன் அவருடைய திருவுருவமே சாட்சாத் பகவத் ராமானுஜர் மாதிரி உயர்ந்த 6 அடி உயரம், நல்ல சிகப்பு, கருணை பொங்கிய கருணை அப்படி வெள்ளம் விட்டு பொங்கும் கண்கள், திருக்கண்கள், வைலட்சண்யமான கடாட்சம். அப்படி எனக்கு அவருடைய திருவுருவம் தான் ஞாபகம் வருது. அவர் இந்த ஸ்லோகத்துக்கு ரொம்ப அழகாக வியாக்கியானித்திருக்கிறார். எளிமையாக ஆச்சரியமாக ராமானுஜ திருவுருவத்தை முன்கொண்டு வைக்கிறார். அவர் தெரிவிப்பதாவது, ராமானுஜ சம்பிரதாயம் தான் தோன்றி அல்ல, எம்பெருமான் தொடங்கி பரம்பரையாக வந்ததானபடியால் பூர்வாச்சாரியர்கள் குரு பரம்பரையை வணங்கி கடைசியாக ராமானுஜரை வணங்குகிறார். பகவத் அனுபவம் செய்வது போல ஆச்சாரிய அனுபவமும் சிஷ்யனுக்கு முக்கியமானது. ஆச்சாரிய அனுபவத்திற்கு உதவுவது ஆச்சாரியனின் திருமேனி அமைப்பை மனத்தில் நெஞ்சத்தில் கொண்டு தியானிப்பது, பிறகு அவரிட்ட கட்டளையை பின்பற்றுவது. ஆகமங்கள் கூறும் முறையில் பெருமானுடைய விக்கிரகங்களை அமைத்து ஆராதித்து தியானித்து வருவது பகவானை எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க எளிதாக உதவுகிறது. அதேபோல பூர்வாச்சாரியர்கள் இப்போது இல்லாட்டாலும் விபவத்தில் எழுந்தருளியிருந்த திருமேனி அமைப்பை பூர்வர்கள் மூலம் கேட்டு அனுபவிக்க வேண்டும். கிடாம்பி ஆச்சானிடமிருந்து புத்திர பௌத்திர பிரபௌத்திர சிஷ்ய பிரசிஷ்ய பரம்பரையாக கண்ணால் நேரில் சேவித்தது போன்ற ஒரு அனுபவம் உடையவர் நடாதூர் அம்மாள், அப்புள்ளார் போன்றவர்கள். அந்த அப்புள்ளாரிடமிருந்து சுவாமி தேசிகன் அவருடைய மருமானும் சிஷ்யரும் ஆவார். அவர் மூலம் அந்த அப்புள்ளாரிடம் கேட்டு கேட்டு அமிழ்ந்து உடையவரை சேவித்த அனுபவம் நம் சுவாமிக்கு. இந்த காலத்தில் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள்லாம் போல பழையவற்றை அனுபவித்து போல தன் மனதில் தியானித்து வருகின்றபடியே அப்படியே வர்ணிக்கிறார். உபவீதினம், அந்தணனுக்கு பிராமணியத்தை கொடுப்பது யஜ்ஞோபவீதம். அதை தரித்து முக்காலமும் விடாமல் திரிகால சந்தியாவந்தனை அனுஷ்டிப்பது வெகு முக்கியம். அந்த முப்பிரி நூல் கம்பீரமான ஆகிருதியை உடைய எதிராஜனின் சிவந்த திருமேனியில் திருமார்பில் வெண்ணிறமாக விளங்குவது முதல்ல நம்மை கவரும். யஜ்ஞோபவீதம் அணியாத மதாந்திர யதிகளை காட்டிலும் இந்த வைலட்சண்யம், அந்த சிறப்பு, அதை அனுசந்திக்கிறார். ஆழ்வார் எம்பெருமானை அனுபவிக்கும் போது முதலில் மின்னு நூலும் குண்டலமும் மார்பில் திருமருவும் என்று திருமார்பில் முப்பிரி நூலைத்தானே முதலில் அனுபவிக்கிறார். மின்னு நூலும், அடுத்தது ஊர்த்வ புன்றவந்தம், திருமார்பை அனுபவித்து பின்னர் திருமுக மண்டலத்தை அனுபவிக்கிறார். வெண்ணிற மண்ணால் நெற்றியில் அணிந்த திருமண் காப்பு பளிச்சிடுகிறது. அப்படி வளைந்து ஆச்சரியமாக அந்த நாகத்தின் மேல் இருக்கும் அந்த சிம்பல் அது மாதிரி, அதுவும் திருமாலின் திருவடி போன்று மேல் நோக்கி விளங்குவதால் வைஷ்ணவர்களுக்கு விஷ்ணு பதத்தை ஸ்ரீவைகுண்டத்தை அளிக்க வல்லது. திரிதண்டஹஸ்தம், நம் ராமானுஜர் மனத்தினால் வேதாந்தங்களை நன்கு ஆராய்ந்து வேதவேத்யன் கல்யாண குண விசிஷ்டன் ஸ்ரீமன் நாராயணனே என்று வாயினால் உபதேசித்து அந்த எம்பெருமானை கிரகத்திலும் கோயிலிலும் அர்ச்சித்து வழிபடுவதே உய்யும் வழி என்பதை தானும் அனுஷ்டித்து காட்டிய மகாத்மா பகவத் ராமானுஜர். எனவே மனம் மெய் மொழிகளால் வழிபடும் மகாவிஷ்ணுவை அந்த திருதண்டத்தில் 3 அந்த தண்டத்தில் ஆவாகனம் செய்து கையில் ஏந்தியிருக்கிறார் முக்கோல் பகவர். எனவே பிற சந்நியாசிகளைப் போல இவர் ஏகதண்டி அல்ல, திரிதண்டி. ஷிகையா சேகரினம், ராஜாக்கள் சிரசில் கிரீடத்தை வைத்து கொள்வது போல நம் யதிராஜர் ஷிகை உருவிலான கிரீடத்தாலே சிரஸை அலங்கரித்து கொண்டிருக்கிறார். ராஜாவுக்கு கிரீடம் போல சந்நியாசிகள் ஷிகையை தரிப்பது சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்டது. இவ்வாறு கம்பீரமான திருமேனியும் அகன்ற திருமார்பும், திருமார்பிலே யஜ்ஞோபவீதமும், தலையிலே கிரீடம் போன்ற ஷிகையும், கையிலே திருதண்டத்தையும் ஏந்திய நெடிது உயர்ந்த சிவந்த திருமேனியுடன் யதிராஜர் உலகினரும் செய்த தவப்பயனாய் அவதரித்தவர் என்கிறார் திரிஜகத் புண்ணியபலம் என்று. இவ்வுலகத்தில் உள்ள சாத்விகர்கள் சங்கரர் போன்றவர்களுடைய மதத்தின்படி சரம ஸ்லோகத்திற்கு சர்வதர்மான் பரித்யஜ்ய, எல்லா கர்மாக்களையும் விட்டு, அதாவது யாகம் யஜ்ஞம் போன்ற கர்மாக்களை, அந்தந்த வர்ணங்களுக்குரிய கர்மாக்களை எல்லாத்தையும் விட்டு என்று பொருள் கூறியிருப்பதால்
நாட்டில் கர்மானுஷ்டானமே இல்லாமல் எல்லாரும் கர்ம பிரஷ்டர்களாக ஆகி நரகத்திற்கு போக வேண்டுமே என்று இந்த உலகத்தினர் பயந்தனர். சாஸ்திரவசியர்கள் பயந்தனர். இதே போன்று தேவர்களும் பித்திருக்களும் யாகாதிகளும் ஸ்ரத்தாதிகளும் பூமியில் உள்ளவர்களால் அனுஷ்டிக்கப்படாமல் நமக்கு அவி உணவு அந்த ஹவிஷ் கிடைக்காதே என்று வருந்தினர். அப்பொழுது உடையவர் அவதரித்து சர்வதர்மான் பரித்யஜ என்பதற்கு கர்மாக்களை அடியோடு விடுவது என்பது இல்லை, அது பொருள் அல்ல. நித்திய கர்மாக்களை ஒவ்வொருவரும் செய்தே ஆக வேண்டும். அதே கீதையில் 18வது சாப்டரில் 9வது ஸ்லோகத்தில் சங்கம் தியக்த்வா பலம் சைவ சத்யாக சாத்விகோ மதா என்று தெரிவிக்கிறார். அந்த வாக்கியத்தை காட்டி அவசியம் செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்தே ஆக வேண்டும். ஆனால் அதை நான் செய்தேன் பலம் எனக்கு என்ற செருக்குகளை விட்டு செய்ய வேண்டும். அதற்கு சாத்விக தியாகம் என்று பெயர். எனவே இவர் மூவுலகினரும் செய்த தவத்தின் பயனாவார். சரணாகத சார்த்தவாகம். நம்மாழ்வார் பக்தி மார்க்கத்தை பின்பற்றி முக்தியை பெற தகுதி உடையவர்தான் நம்மாழ்வார். பக்தி யோகத்தை பண்ணி முக்தியை பெறலாம். அந்த உபாயத்தை விடுத்து பிரபத்தி மார்க்கத்தை உபதேசித்து தானும் திருவேங்கடமுடையானிடத்தில் அகலகில்லேன் இறையுமென்று அலமேல் மங்கை உரை மார்பா என்ற பாசுரத்தில் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று சரணாகதியை அனுஷ்டித்து பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தர் என்ற பெருமையை பெற்றார். நம்மாழ்வாரை பின்பற்றி நாதமுனி ஆள வந்தார். யதிராஜனும் பங்குனி உத்திரத்தில் ஸ்ரீரங்க திவ்ய தம்பதிகளிடத்தில் அனன்ய சரணமகம் பிரபத்யே என்று முக்தியை பெற வேறு வழியின்றி உமது திருவடிகளில் சரணமடைகின்றேன் என்று சரணாகதி கத்தியத்தில் பிரபத்தியை அனுஷ்டித்து காட்டினார் எம்பெருமானார். ஸ்ரீ பாஷ்யகார் தன் திருவடிகளில் கூட்டமாக சரணடைந்தவர்களுக்கு பிரபத்தியை அனுஷ்டித்து சரணாகத சார்த்தவாகர் என கொண்டாடப்பட்டார். இவ்வாறு ஸ்ரீ பாஷ்யகாரரின் திவ்யமங்கள விக்கிரகத்தை அழகிய திருமேனியை தன் மனத்தினால் சாட்சாத்கரித்து தான் அனுபவித்ததோடு நமக்கும் அவரை காட்டி அனுபவிக்க வைக்கிறார் சுவாமி தேசிகன். இந்த சமயத்தில் எம்பார் ஒரு ஆச்சரியமான பாசுரம் சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீ பாஷ்யகாரருடைய உருவத்தை பற்றிய ஒரு பாசுரம். பற்பமெனத்திகள் பைங்கழருந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையிலேந்திய முக்கோல் தன்னழகும் முன்னவர் தந்திடும் மொழிகள் நிறைந்திடும் முறுவல் நிலா அழகும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமலக் கண்ணழகும் காரிசுதன் சுழல் ஆடிய முடியும் கனநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துழலால் இல்லை எனக்கெதிரே. ரொம்ப அழகாக இங்கே அந்த முக்கோல் அந்த அந்த பூணல் முப்புரி நூல் அது இல்லாமல் பற்பமனத்திகள் பைங்கழருந்தன் பல்லவமே விரலும் கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகும் காரிசுதன் கழல் சூடிய முடியும் கனநர்ச்சிகை முடியும். அத்தனையும் இந்த ஸ்லோகத்தில் தேசிகன் தெரிவித்தது அத்தனையும் அங்கே அழகாக எம்பார் அனுபவிக்கிறார். இப்படி ஸ்ரீ ராமானுஜரின் திவ்யமங்கள விக்கிரகம் வர்ணிக்கப்படுகிறது. திருமார்பில் திருப்பூணூல் மிளிர்கிறது. மேல் நோக்கி இடப்பெற்ற விஷ்ணு பாதாகிருதியுடனான வெள்ளை திருமண் இடப்பெற்றுள்ளது. வலது திருக்கையில் திருதண்டம் உள்ளது. தலை கேசக்கற்றையுடன் சோபிக்கிறது. அவரை உலகங்கள் உடையவும் மொத்த புண்ணிய திருவுரு என்று சொல்லலாம். சரணாகத்தின் மொத்த சமூகத்தையும் நடத்தி போரும் ரட்சண பொறுப்பை ஏற்று நடத்துபவர் அவர். அந்த யதிகளுக்கு நாதனை, யதிகளுக்கு ராஜாவை, உத்தம துறவியை ஸ்துதி பாடுகிறேன் என்கிறார். பெருமாளின் ரூப விபவ அனுபவம் எப்படி நமக்கு ஸ்வரூபமோ அப்படியே ஆச்சாரிய விஷயமும் உண்டு. உடையவர் காலத்தில் நேரில் கண்டு அனுபவித்தவருடைய பரம்பரையில் கேட்டு அனுபவம் பெற்ற தேசிகன் மனசால் அனுபவித்து சித்திரம் போல உருவாக்கியுள்ளார். இந்த ஸ்லோகத்தில் நாடக ரூபத்தில் சங்கல்ப சூரியோதயத்தில் ஆச்சாரியனும் சிஷ்யனும் நுழைகின்றனர். உடனே அந்த காட்சியை இந்த ஸ்லோகம் சித்திரமாக வரைகிறது. 3 உலகங்களுக்கும் சேவியர் அவர். தேவர்களுக்கும் சர்வ பிராணிகளுக்கும் உஜ்ஜீவனம் தருபவர் அவர்.
சர்வதர்ம பரித்தியாகம் என்பதை விபரீதமாக அர்த்தம் பண்ணியதால் உலகத்தில் தர்மமற்று போய்விடுமே, அதை மாற்றி அமைத்தவர் இவர். அதை சரியாக காட்டி தப்பான அர்த்தங்களை சொல்லி கெடுத்தவர் மத்தியில் யதாவத்தான அர்த்தம் காட்டி வழி நடத்தியதால் சொர்க்காதிகளில் உள்ள சாதுக்களும் மகிழ்ச்சியுற்றனர். இப்படி சர்வ பிராணிகளும் உஜ்ஜீவனம் பெற்றனர். சரணாகதரின் சமூகத்துக்கே. ஸோ ராமானுஜர் தானும் சரணாகதி அனுஷ்டித்து பிற்காலத்தில் வருபவர் அனுஷ்டிக்க கத்தியத்ரயம் மூலம் வழிகாட்டினார். ஸ்ரீ பாஷ்யாதிகள் மூலம் ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனாதி கைங்கரிய பஞ்சகத்தை நியமித்து சம்சாரத்தை தாண்டி அவர் தாண்டியதனால் குடல் துவக்கினால் நாமும் தாண்டியவரானோம் என்று முதலியாண்டான் கூற்றை இங்கு குறிப்பிட வேண்டும். அதாவது சிங்கம் ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு தாண்டும் போது சிங்கத்தினுடைய உடலில் ஒட்டியிருக்கும் அந்த பூச்சிகள் ஈ அதுவும் தாண்டியது. அதுபோல் அப்போ இருந்த ராமானுஜரின் சிஷ்ய கோட்டிகள் அவர்களும் சேர்ந்து தாண்டினார்கள் என்று சுவாமி தேசிகன் ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். இங்கே ராமானுஜர் பிற்காலத்தில் வருபவர் அனுஷ்டிக்க ஏதுவாக கத்தியத்ரயம் மூலம் வழிகாட்டி சரணாகதி சாஸ்திரத்தை நிலைநிறுத்தினார். சரணாகதரின் சமூகத்திற்கே கூட்டம் கூட்டமாக உளர் அவர்கள். அத்தனை பேருக்கும் தலைவர். காரிய சாதகம் செய்து கொடுத்து விடுவார். ஸ்லோகத்தின் 46வது ஸ்லோகத்தில் இதை தெரிவிக்கப் போகிறார். மகித விவித சாத்திர ஸ்ரேணி மனோரத சாரதியின் 700 சந்நியாசி சிஷ்யர்கள், 74 பீடாதிபதிகள், இன்னும் ஏராளமான விஷ்ணு பக்தர்கள், இத்தனைக்கும் தளபதி, நேதா, படைத்தலைவர், உடையவர். சார்த்த சப்தம் எண்ணிலா தன்மையை குறிப்பது. யதிராஜர், ராஜ்ய சக்கரவர்த்தி. சரணாகத சார்த்தவாகர், ராஜா என்றால் சரணம் வீடு, தன் கிரகம், தன் தேசம், அதன் நன்மைக்கு பொறுப்பு, அதன் நிர்வாககன் இவர். திரிதண்டதரன், ராஜா 3 வித தண்டங்கள் ஓச்சுபவன். பிராணம், ஷரீரம், அது 3 வித தண்டங்கள். ஷரீரம், அர்த்தம், மரண தண்டனை, சிறைவாசம், அபராதம். திரிதண்டதரன் அதாவது யதிராஜருக்கும் ராஜாவுக்கும் ஒரு ஒற்றுமை. திரிஜகத் புண்ணியபலம். யதிராஜர் போல ராஜாவும் அராஜக தேசத்திலே யஜ்ஞம் தேவ பூஜையெல்லாம் இருக்காது. ராஜா அதெல்லாம் கொண்டு வந்தால் தார்மீகனாக இருந்தால் புண்ணிய பலன் அது. அதுபோல் திரிஜகத் புண்ணியபலம் நம் யதிராஜர். ராஜா எப்படி 3 தண்டனை அங்கே பண்ணுவானோ அதே மாதிரி நம் யதிராஜர் 3 தண்டங்களை, திருதண்டத்தை ஏற்றி வைத்து கொண்டிருக்கிறார். ராஜாவும் உபவீதி, ஊர்துவ புன்றதாரி. ஊர்துவ புன்றம் இன்னொன்றையும் நினைவுபடுத்தும். அப்பவே சொன்ன மாதிரி திருமண் மேல் நோக்கி செல்வது. திரியக் புன்றம் நாம் இட்டுக்கொள்வதில்லை, ஏன்னா ஹரிசான்டல் அது. இது வெர்டிக்கல், மேல் நோக்கி செல்வது. நீர் செவ்வே இடக்காலில் திருமாலை கண்டேன் என்று நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். யாராவது நேர திருமண் ஸ்ரீ சொன்ன இட்டுன்னு போனால் பெருமாளை பார்த்தேன்னா அந்த பராங்குஷ நாயகி அப்படியே மயக்கம் உருவாளாம் விரக தாபத்தில். இப்படி ஆச்சரியமாக இந்த திருதண்டத்தை ஆதரிப்பது பண்டைய தமிழ் நூல்களும் இருக்கிறதுன்னு டாக்டர் VN வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். சித்த சித்தொடி ஈசன் என்று செப்புகின்ற மூவகை தத்துவம் பண்டைய தமிழ் நூல்கள் தெரிவிப்பது. நூலே கரகம் முக்கோல் மனையே ஆயுங்காலை அந்தணர்க்கு உரிய முக்கோல் பகவரை வினாதல் என்பதை திருதண்டத்தை தரிப்பதாக தேரும். யஜ்ஞோபவீதம் சந்தியா உபாசனத்துடன் இணைந்தது. 2ம் யதிகளுக்கு அவசியம். யஜ்ஞோபவீதமும் அவசியம், சந்தியாவந்தனமும் அவசியம். ஊர்துவ புன்றத்தை எம்பெருமானும் கூட தரிக்கிறான். ஏன்னா தன் பக்தர்களுக்கு எடுத்துக்காட்ட, அவர்களை உயர தூக்கிவிட. குரத்தாழ்வான் தெரிவிக்கிறார் ஸ்ரீ வரராஜஸ்தவத்தில் 26வது ஸ்லோகத்தில். இப்படி ராமானுஜருக்கு அடையாளம் என்னென்னா உபவீதம், திருமண், திரிதண்டம், தலையில் கேசசிகை. இவை ஸ்ரீ வைஷ்ணவ யதீஸ்வரர்களுக்கே உரியவை. மற்றைய சந்நியாசிகள் பூணூல் தரியார், திரியக் புன்றமிடுவர், கையில் ஒற்றை தண்டம், தலை முண்டனம். அடியேன் எம்பெருமானார் திருவடிகளே சரணம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.